வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தூதுவளை இலையில ரசம் பண்ண போறோம். அதுக்கப்புறம் வாழைக்காய் கறி, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து புளி தண்ணியில வந்து கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடி போட்டு இந்த பக்கம் கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி கரைச்சி வச்சிருக்கேன். இதில் மஞ்சள் பொடி, அப்புறம் தேவையான உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலையும் பிச்சு போட்டுருவோம். இது நல்லா கொதிச்சுன்னு இருக்கட்டும். இந்த பக்கம் கடாயில எண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்சிட்டு இருக்கு. நமக்கு வதக்கிக்க வேண்டியதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம வறுத்துக்க போறோம். நான் அப்படியே தண்ணி விட்டு தான் அரைச்சிட போறேன். ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து துவரம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் சீரகம், மிளகு ஒரு டீஸ்பூன், ஒரு சின்னதா ஒரே ஒரு வரமிளகா, பெருங்காயம் ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், அப்புறம் தூதுவளை இலையை வந்து நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். பூண்டு வந்து ஒரு 4 பல்லு பூண்டு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து வறுத்துட்டு அரைச்சிக்க போறோம். இந்த பக்கம் நல்லா காஞ்சிருக்கும். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு வரமிளகா, துவரம்பருப்பு, மிளகு, சீரகம், இப்போ பூண்டு தூதுவளை இலையும் போட்டுடலாம். ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வதங்கிடுது. மிக்ஸி ஜார்ல மாத்திருவோம். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். இந்த பக்கம் கடாயில எண்ணெய் விட்டுருக்கேன், நல்லா காஞ்சிடுது. வாழைக்காய் கறி தான் பண்ண போறோம். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் தாளிச்சுக்கலாம். மஞ்சள் பொடி, வாழைக்காயும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். தேவையான உப்பையும் போட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இருக்கட்டும். வாழைக்காய் வேகிறதுக்குள்ள ரசத்துக்கு வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா, அதை ஆறிட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு ரசத்துக்கு. இந்த பக்கம் புளி தண்ணியும் நல்லா கொதிச்சிடுது. ஸோ அரைச்சதை சேர்த்துடலாம். அரைச்ச விழுத மிக்ஸி ஜார் அலம்பி அந்த தண்ணியை விட்டுக்கலாம். ரசம் வந்து எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி வந்து விளாவிக்கலாம். ரசம் வந்து நுரைச்சி வரட்டும். ரசத்துக்கு கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். தூதுவளை இலை இருந்தது அப்படின்னா நீங்கள் அடிக்கடி வந்து ரசம் பண்ணிக்கோங்க. ஏன் தெரியுமா, இப்போ வந்து வெயில் மழை மாறி மாறி வருது. ஸோ கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது சில பேருக்கு கோல்டு வரும், ஜுரம் வரும், எல்லாமே வருமா. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கூடி மட்டும் ஒரு வாரத்தில் ஒரு 2 நாளைக்கோ இல்லை 3 நாளைக்கோ இந்த தூதுவளை ரசம் வச்சு சாப்பிடுங்க. பூண்டு நான் போட்டிருக்கேன். நீங்கள் பூண்டு வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா பூண்டு அவாய்ட் பண்ணிட்டு மிச்சதெல்லாம் சேர்த்து வறுத்து கூட பண்ணலாம். அதெல்லாம் உங்களோட விருப்பம், நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. தூதுவளை இலையில தொகையில் கூட பண்ணிக்கலாம். எது வேணாலும் பண்ணி சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லது. கோல்டுக்கு, கை கால் வலி, உடம்பு வலியா இருந்ததுன்னா நல்லா கேட்கும். ரசம் இந்த பக்கம் வந்து நுரைச்சி வரட்டும். அதுக்குள்ள இந்த பக்கம் பாருங்க, வாழைக்காய் நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு வரமிளகா பொடி, காரம்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் இஞ்சி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். வாழைக்காய் இந்த பக்கம் வந்து காரம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தேங்காய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருவோம். நம்ம இந்த பக்கம் ரசமும் நல்லா நுரைச்சி வந்துடுது. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் வந்து கடாயில் நெய் விட்டுருக்கேன். கடுகு, சீரகம் தாளிச்சுக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை அப்படியே ரசத்தில் சேர்த்துருவோம். இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க. தூதுவளை இலையில ரசம், அதுக்கப்புறம் வாழைக்காய் வந்து தேங்காய் போட்ட கறி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தூதுவளை இலை ரசம் வந்து எப்பயே சொல்கிற மாதிரி தான் நல்லா கோல்டு காஃபு, அதுக்கப்புறம் ஜுரமா இருந்தது அப்படின்னா எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். கை கால் வலி எல்லாத்துக்குமே நல்லா கேட்கும். நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நல்ல சுட சுட சாதத்தில், ஜுரமாக இருந்தால் நெய் விட்டுக்காதீங்க, சாதாரணமாக இருந்தால் நல்லா நெய் விட்டு இந்த ரசத்தையும் நல்லா ஓட ஓட பிசைஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.